Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்ம ஏற்கனவே நேற்றுக்கே வந்து டாப் 20 காலேஜஸ் வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். சரியா, அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அதுக்குரிய ஐடியாஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா, இன்னமும் சில யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்னமும் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாத்துறாங்க. அதில் வந்து நீங்கள் விழுந்துடாதீங்க. அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டயர் 1 காலேஜஸில் நிறையா காலேஜஸில் சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் அப்வேர்ட் கொடுத்துருக்காங்க. மூவிங் அப்வேர்ட்னு சொல்லும் போது டிக்ளைன் அண்ட் மூவிங் அப்வேர்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ அவங்க வந்து ரவுண்ட் 2க்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்வேர்டில் நல்ல காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க போயிடுவாங்க. சரியா, ஆனால் டயர் 1 காலேஜஸ்க்குள்ளேயே அவங்க சுற்றி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால மேபி டயர் 1 காலேஜஸில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து அதாவது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, நிறையா பேரண்ட் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரியா, நிறையா பேரண்ட் வந்து டயர் 1 காலேஜுக்கு உள்ளே போகும்போது அதாவது குறிப்பிட்ட கவர்மெண்ட் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ போகும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தேடி சில டயர் 1 காலேஜில் போகிறோம் பார்த்தீங்களா, 3 எழுத்து உள்ள காலேஜ். சரியா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லட்ச ரூபா ஃபீஸை கட்டுங்க, 3,50,000 ஃபீஸை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபுல் ஃபீஸை நீங்கள் கட்டினா காலேஜுக்குள்ளே வாங்க, எல்லாத்தையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை பற்றி லாஸ்ட் இயர்லேருந்து நிறைய வீடியோ போட்டுருக்கோம். ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது இல்லை. சரியா, அதனால் டயர் 1 காலேஜில் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு 10 காலேஜ். சரியா, ஒரு 10 காலேஜை நீங்கள் நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஏதோ ஒரு 10 காலேஜை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போனா 26ஆம் தேதி உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு அதாவது அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரியா, வேக்கன்சி லிஸ்ட் வந்து 26ஆம் தேதி வருது பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1304, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216, சாய்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 1419, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து 1317, ஆர்எம்கே 1128, ஆர்எம்டி வந்து பார்த்தீங்கன்னா 1112, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை 1422, கேசிஜி காலேஜ் 1311, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 1120, பனிமலர் 1210. இப்போ இந்த 10 காலேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, மொதல் இந்த 10 காலேஜில் மேக்ஸிமம் வந்து சவிதா, சாய்ராமு, சென்ட் ஜோசப்லாம் சீட் வந்து இருக்கிறது வாய்ப்பு வந்து ரொம்ப குறையும். அதேமாதிரி ஆர்எம்கே, ஆர்எம்டி சீட் இருந்துச்சுன்னா இந்த ஒரு 10 காலேஜ் நான் சொல்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 காலேஜை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல்லாக கொடுங்க. சரியா, இந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் நாம் அதாவது நல்ல கல்லூரியில் நல்ல கோர்ஸே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் திரும்பவும் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் மிஸ்டேக் விடுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் விட்டுருக்காங்க. மிஸ்டேக் செகண்ட் ரவுண்ட்லேயே விடுவாங்க. சரியா, ஏன்னா நம்ம சேனலில் வியூஸ் வந்து அதிகமாக போகிறதில்ல. நம்ம நிறையா என்னாச்சு பார்த்திங்கன்னா விஷயங்களை நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் இருக்கிறோம். சரியா, அதுலேயும் சில பசங்க கேட்காம என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவறுகள் பண்ண தான் செய்வாங்க. அந்த தவறை நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கெயினாக நம்ம மாற்றிக்க போகிறோம். சரியா, அதே மாதிரி அந்த 10 காலேஜ் திரும்ப அந்த 10 காலேஜுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இசிஇ கொடுக்கலாம். இசிஇ இஷ்டம் இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்ஸு வேறு ஏதாவது கோர்சஸ் இருக்கும். சைபர் செக்யூரிட்டி இருக்கலாம். சரியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் பிஎஸ் இருக்கலாம். சரியா, இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கொடுக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 10 காலேஜை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, அதில் இருக்க ஐடி கொடுங்க, அதில் இருக்க சைபர் செக்யூரிட்டி கொடுங்க, அதில் இருக்க ஏஐடிஎஸ் கொடுங்க, அதில் இருக்கக்கூடிய ஏஎம்எல் கொடுங்க, அதில் இருக்க இசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமான காலேஜஸ் ஏதாவது டயர் 3 காலேஜஸ் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஈஸியோ நீங்கள் கொடுக்கலாம். சரியா, இது வந்து மிகப்பெரிய ஒரு ஐடியாவாக இருக்கும். சரியா, ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். சரியா, அதனால் நீங்கள் இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.